இப்போ வந்து நம்ம த்ரோம்போசைட்டோபீனியா பற்றி பார்க்க போகிறோம். த்ரோம்போசைட்டோபீனியானா இது வந்து ஒரு அதுக்கப்புறம் வந்து சப் நார்மல் அமௌண்ட் ஆஃப் பிளேட்லெட் இன் த பெரிஃபரல் பிளட். நம்மளோட பெரிஃபரல் பிளட்டில் வந்து ஒரு நார்மல் பிளட், பெரிஃபரல் பிளட்டில் வந்து சப்நார்மல் லெவல், அதாவது ஒரு நார்மல் லெவலுக்கு கொஞ்சம் கீழேயாக இருந்துச்சுன்னா, நார்மல் ரேஞ்ச் ஆஃப் பிளேட்லெட் லெவல் வந்து அதோட கொஞ்சமாக கம்மியாக இருந்துச்சுன்னா வரக்கூடியது தான் வந்து அதுக்கப்புறம் வந்து த்ரோம்போசைட்டோபீனியான்னு சொல்கிறாங்க. நார்மல் ரேஞ்ச் ஆஃப் பிளேட்லெட் வந்து 1.5 to 4.5 லேக் பெர் அதுக்கப்புறம் வந்து மைக்ரோ லிட்டரில் இருக்குது. இப்போ வந்து அப்நார்மல் வந்து 50,000 கிரேட்டர் தென் 50,000 கிரேட்டர் தென் லெஸர் தென் 50,000 அதுக்கப்புறம் வந்து கவுண்ட் பிட்வீன் அதுக்கப்புறம் வந்து 20,000 to 50,000 இருந்துச்சுன்னா ப்ளீடிங் வில் பி வித் த்ரோமா சர்ஜரி, அதுக்கப்புறம் சர்ஜரி மைல்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரோமா சர்ஜரி மைல்டு ஸ்பான்டேனியஸ் ப்ளீடிங் வந்து நல்லாவே வரும். இப்போ வந்து கவுண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் லெஸர் தென் 20,000 இருந்துச்சுன்னா ஸ்பான்டேனியஸ் அண்ட் சிவியர் ஹெமரேஜ் வர சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. காசஸ் ஆஃப் த்ரோம்போசைட்டோபீனியா பேஸ்ட் ஆன் இன்க்ரீசிங் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிளேட்லெட்டு, டிக்ரீசிங் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிளேட்லெட்டுன்னு மொத்தம் வந்து ரெண்டு வகையாக இருக்குது. இன்க்ரீசிங் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிளேட்லெட்டில் வந்து இம்யூன் அண்ட் நான் இம்யூன் இருக்குது. இதில் வந்து இம்யூனில் வந்து இன்க்ரீசிங் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிளேட்லெட் இருக்கா, இது வந்து 2 டைப் இருக்குது. முதல்ல வந்து இம்யூன் அண்ட் நான் இம்யூன் இருக்குது. இம்யூனில் வந்து ஐடியோபத்திக் த்ரோம்போசைட்டோபீனியா பர்பியூரா, இது வந்து அதுக்கப்புறம் சிஸ்டமிக் அதுக்கப்புறம் லெப்ரே, ஹெப்பாரின் ட்ரக்கில் வந்து ஹெப்பாரின், பெனிசிலின், குயினின் அதெல்லாம் யூஸ் பண்ணி. இன்ஃபெக்ஷன்ஸில் வந்து ஹெச்ஐவி, மலேரியா ட்ரக்கு, ஹெச்சிசிவி, பர்பியூரா. போஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பர்பியூரான் இருக்குது. நியோனேட்டல் அதுக்கப்புறம் வந்து அல்லோ இம்யூன் பர்பியூரான் இருக்குது. நான் இம்யூனில் வந்து டிஸ்செமினேட்டிங் இன்ட்ராவாஸ்குலர் கொயாகுலேஷன் த்ரோம்போசைட்டுக்கு அப்புறம் வந்து சைட்டோபினியா, த்ரோம்போசைட்டோபினியான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஜெயண்ட் ஹெமாஞ்சியோமான் இருக்குது. ஹெமாஞ்சியோமான் இருக்குது. இப்போ வந்து த்ரோம்போசைட்டோபெனிக் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளேட்லெட் வந்து கம்மியாச்சுன்னா என்னென்னா ஹெரிடிட்டரி அக்வர்டுன்னு இருக்குது. அதில் இம்யூனு எதெல்லாம் பார்த்தோமா, இன்க்ரீஸ் ஆஃப் த அப்புறம் இதில் வந்து பார்த்தோம் இன்க்ரீஸ் ஆஃப் த பிளேட்லெட், இன்க்ரீசிங் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிளேட்லெட்டு, டிக்ரீசிங் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளேட்லெட்டுன்னு பார்த்துறோம். ஹெரிடிட்டரியும் அதுக்கப்புறம் அக்வர்டுன்னு இருக்குது. ஹெரிடிட்டரியில் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து ஃபேனில் இருக்கிற ஃபேன் கோனை விஸ்கோட் ஆல்ரிச்னு ஒரு ஆள், அவங்க விஸ்கோட் ஆல்ரிச் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து ஃபேன் கோனையாக இருக்குது அதை சொல்கிறது. அதுக்கப்புறம் அக்வர்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏப்ளாஸ்டிக் அனிமியா, போன் மேரோ இன்ஃபில்ட்ரேஷன் லுக்கீமியா, அதுக்கப்புறம் வந்து மைலோய்டு டயோபிளாஸ்மியான் இருக்குது. மெகலோபிளாஸ்டிக் அனிமியான் இருக்குது. ட்ரக் வந்து சிஸ்டோடாக்சிக் ட்ரக்னு இருக்குது. ரேடியேஷன் இருக்குது. சிஸ்டோடாக்சிக் ட்ரக் இருக்குது. ரேடியேஷன் ட்ரக்னு இருக்குது. ரேடியேஷன் ட்ரக் தீஸ் அதரில் வந்து என்னென்னா டையூரினல் த்ரோம்போசைட்டோபினியா, இன்க்ரீஸ்டு சீக்வென்ஷியல் வந்து ஹைப்பர் ஸ்ப்ளீனியம், அதுக்கப்புறம் மேசிவ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இருக்குது. இடியோபத்திக்கில் வந்து த்ரோம்போசைட்டிக் பர்பியூரான் இருக்குதா. டிஃபைன் த த்ரோம்போசைட்டிக் பண்ண பிளேட்லெட் லெவல் வந்து கம்மியாக இருக்குது, நார்மலோட கம்மியாக இருக்கிறது தான் வந்து த்ரோம்போசைட்டிக் பண்ணுவீங்க. இதோட கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கிறது வந்து ட்ரமா அந்த மாதிரிலாம். ஆனால் வந்து ரொம்ப 20,000 கீழே போச்சுன்னா வந்து இதுதான் ஸ்பான்டேனியஸ் சிவியர் ஹெமரேஜ் தான் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இடியோக்கு வந்து அந்த பர்பியூரை வந்து தனியாகவே போட்டுடலாம், அது ரொம்ப ஈஸி தான். இது வந்து அதுக்கப்புறம் வந்து கிளினிக்கல் டிஸ்டர்பன்ஸ் அக்யூட் அண்ட் க்ரோனிக்னு ரெண்டாக பிரியும். அக்யூட் இடியோசின்க்ரசியில் வந்து அக்யூட் ஐடிபி அண்ட் குரோனிக் ஐடிபின்னு ஐடியோபத்திக் த்ரோம்போசைட்டோபெனிக் பர்பியூரை வந்து ரெண்டாக பிரியுது. ஆட்டோ ஆன்டிபயோட்டிக் இம்யூனோ காம்ப்ளெக்ஸ் பைண்ட் பிளேட்லெட்டில் தான் இருக்குது. இம்யூனோ வந்து ஹோஸ்ட் செல்லு. அதுக்கப்புறம் வந்து அக்யூட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க
அக்யூட்டில் வந்து இது வந்து ஒரு வைரல் டிசீஸஸாக இருக்குது. அப்புறம் ஐடிபியில் வந்து அக்யூட் ஐடிபி மோஸ்ட் காமனாக வந்து சில்ட்ரனுக்கு தான் வரக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து சில்ட்ரனுக்கு தான் வரக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பைண்டட் டு த எஸ்சி பிளேட்லெட்டில் வந்து ஆன்டிவைரல் ஆன்டிபாடி வந்து அதாவது பிளேட்லெட் வந்து ஃபார்மேஷன் வந்து கொஞ்ச நாளில் வந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து கிளைகோபைரோலேட் இதெல்லாம் போடுறாங்க. இது வந்து மெயின்லி சில்ட்ரனுக்கு தான் வரும். அதுக்கப்புறம் வந்து குரோனிக் வந்து சில்ட்ரனுக்கு தான் வரும். செக்ஸில் வந்து நோ செக்ஸ் ப்ரிஃபரன்ஸ்லாம் கிடையாது. ஆனால் வந்து குரோனிக்கில் வந்து ஃபீமேல் தான் இருக்குது. ஃபீமேல் தான் அதிகமாக வரும். அதுக்கப்புறம் வந்து ஆன்செட் ஆஃப் ப்ளீடிங் வந்து சடன் ஆன்செட் ஆஃப் ப்ளீடிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தனியாக தான் வரும். அதுக்கப்புறம் சிவியராக இருக்கும் ரொம்ப. அதுக்கப்புறம் மாட்ரேட்டாக இருக்கும் ஐடிபியில். டியூரிங் த டிசீசஸில் வந்து டியூரேஷன் ஆஃப் டிசீசஸ் வந்து 2 to 6 மந்த்துன்னு இருக்கும். மெனி இயர்ஸ் ரொம்ப நாள் வந்து இது பண்ணியிருக்கும். ஸ்பான்டேனியஸ் அதுக்கப்புறம் ரெமிஷன் வந்து யூஸ்வலாக இருக்கும். இது வந்து ரேராக இருக்குது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இதோட லெபார்ட்ரியில் வந்து என்னென்ன மெகா கேரியோசைட்டு மார்ஃபாலஜி வந்து அப்புறம் கிளைகோபைரோலேட் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் லெபார்ட்ரி எக்ஸாமினேஷனில் வந்து அனீமியாவாக இருந்துச்சு. அனீமியா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பிளேட்லெட் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கான்னு பார்ப்பாங்க. வந்து மெகா த்ரோம்போசைட் வந்து இருக்கான்னு பார்ப்பாங்க. குரோனிக் ஐடிபி வந்து ஹைப்பர் ஆக்டிவ் ஜெயன்ட் அதுக்கப்புறம் வந்து பிளேட்லெட் வந்து மைண்ட் ப்ளீடிங் மேனிஃபெஸ்டேஷனாக இருக்குதுன்னு பார்ப்பாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து த்ரோம்போலைட் பிளேட்லெட் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான்.